கருப்பு படம் பார்க்க நம்ம ஏரியா பைஸோட கிளம்பியாச்சு. 4:30 மணி படத்துக்கு காலைல 7:30 மணிக்கு கிளம்பியாச்சு. அதோட ட்ரெயின் வந்துடுச்சு. அதுல ஏறிட்டோம். அப்புறம் ஜாலியா கதை பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். கடைசியில மதுரையே ரீச் ஆயிட்டோம். அப்புறம் நிறைய இடத்துக்கு போனோம். அதுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டுருவோம். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கே வெற்றி சினிமாஸுக்கு வந்தாச்சு. வெற்றி சினிமாஸ்குள்ளேயே கேமிங் ஸ்பாட்ஸ் நிறைய இருந்துச்சு. அங்கே போய் கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம கை சும்மா இருக்காது, நிறைய விஷயத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். உண்மையிலேயே ஒரு தேட்டருக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஹால்குள்ள அனுப்பிட்டாங்க. உள்ள போய் உட்காந்தாச்சு. அப்புறம் 4:30க்கு படமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே தரமான மூவி தான். இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சீரியஸா உங்க ஃபேமிலியோட இருந்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் கண்டிப்பா இந்த படத்தை பாத்துருங்க. உண்மையிலே தரமான மூவி. சீரியஸ்லி ஒரு 3-4 யூனிவர்ஸை உள்ள இழுத்து விட்டு கனெக்ட் பண்ணிருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி. உண்மையிலே தரமா இருந்துச்சு படம். அதுலயே அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் சீன்ஸ்னா பயங்கரமா இருந்துச்சு. நிறைய கேமியோஸும் உள்ள இருந்துச்சு. அதுலயே நம்ம சொன்ன மாதிரி அந்த சாக்லேட் காஃபி சீன் பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆளு கேமியோ கொடுத்திருக்காரு. மறக்காம படத்தை போய் பாருங்கடா. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, பொரோட்டாவை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்கடா.